இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மேற்காசியாவில் நீடிக்கும் போர் பதற்றம், மாநில முதல்வர்களுடன் மோடி நாளை ஆலோசனை. மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதற்கு ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. கப்பல் போக்குவரத்துக்கு முக்கிய வழித்தடமாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியையும் ஈரான் மூடியது. இதனால் சர்வதேச நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் குறித்து மத்திய அரசு நேற்று டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆலோசனை நடத்தியது. இந்நிலையில் போர் பதற்றம் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி நாளை மாலை வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார். போர் சூழலில் மாநிலங்கள் தயாராக இருப்பது, பெட்ரோல், டீசல், கேஸ் விநியோகம் குறித்து விவாதிக்கிறார். அதே சமயம் தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இதனால் இந்த 5 மாநில முதல்வர்கள் மட்டும் பிரதமர் மோடியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள். கல்லால் அடிச்சே முடிச்சிட்டாங்க. நெஞ்சை உலுக்கும் கொடூர சம்பவம். திமுக ஆட்சிகள் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதை நிரூபிப்பது போல் அடுத்தடுத்து கொலை, கொள்ளை, பாலியல், வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு திமுகவை கிழித்துள்ளார். சென்னை புறநகர் பகுதிகள் பட்டப்பகலில் மக்கள் சூழ்ந்து நிற்க ஒரு நபரை கொடிய கும்பல் ஒன்று மிக கொடூரமான முறையில் கொலை செய்தது. ஒரு வாரம் முன்பு நடந்த கொடூர சம்பவத்தின் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இப்போதைய திமுக ஆட்சியின் கீழ் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. கொடூர கொலையை கண்ட மக்கள் அதிர்ச்சியிலும் பீதியிலும் உறைந்து நிற்கின்றனர். தமிழகத்தில் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது எட்டாத கனவாகிவிட்டது என்று அண்ணாமலை சாடியுள்ளார். இதற்கிடையே இந்த கொடூர வீடியோவின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரன் என்ற கருப்பட்டி சந்துரு, வயது 35. டிரைவராக இருக்கும் இவர் செட்டிப்புண்ணியம் என்ற ஊரில் தங்கியிருந்து அறுவடை இயந்திரம் ஓட்டி வருகிறார். மகேந்திரா சிட்டி ஜங்ஷன் பகுதியில் பேட்டரி கடை வைத்திருக்கும் அஜித் என்பவரின் கடைக்கு சில நாட்களுக்கு முன்பு சென்ற சந்துரு வாகன பேட்டரி வாங்கியிருக்கிறார். பின்னர் அந்த பேட்டரி தரமானது இல்லை என்று மீண்டும் கடைக்கு வந்து முறையிட்டார். அப்போது அஜித்துடன் ஏற்பட்ட தகராறில் கடை கண்ணாடியை உடைத்துவிட்டார் சந்துரு. இது பகையாக வளர்ந்தது. சந்துருவை தீர்த்து கட்ட அஜித் திட்டமிட்டார். கடந்த 16ஆம் தேதி சந்துருவின் நடமாட்டத்தை தனது நண்பர்களுடன் கண்காணித்தார். பைக்கில் சென்ற அவரை பின்தொடர்ந்து சென்று குடியிருப்பு பகுதிகள் வழிமறித்து தாக்கினார். அரிவாளால் வெட்டியும் தலையில் கல்லை தூக்கி போட்டும் கொடூரமான முறையில் கொலை செய்தனர். பின்னர் நாங்கள்தான் இந்த கொலையை செய்தோம் என்று கூறி போலீசிலும் சரணடைந்திருக்கின்றனர் கொலையாளிகள். இந்த கொடூர கொலை தொடர்பான வீடியோதான் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி. பெண்களை அவமதித்துவிட்டு வெற்றி பெறவே முடியாது. தவிக தலைவர் நடிகர் விஜயின் அறிக்கை. இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா, அக்கா, தங்கைகளை தரக்குறைவான சொல்லென்னா வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பு ஆதரவில் செயல்பட்டு வரும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நபர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன். தவிகவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய்க்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி என்று விஜய் கூறியுள்ளார்.
ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிய சூத்திரதாரியின் கதை முடிந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானுக்கு அடுத்த அடி. சர்வதேச அளவில் கடல்சார் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 25 முதல் 30% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடக்கிறது. போர் காரணமாக ஹார்முஸ் வழியை ஈரான் மூடியது. சுமார் 95% வர்த்தகம் பாதித்துள்ளதால் பல நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகம் தடைபட்டுள்ளது. ஹார்முஸை கைப்பற்றி அதை திறந்துவிடும் நோக்கில் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளில் உள்ள ஈரான் படைகளை குறிவைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஹார்முஸை ஒட்டியுள்ள பந்தர் அப்பாஸ் கடலோர பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலிரேசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் ஈரான் இதை உறுதி செய்யவில்லை. இது உறுதி செய்யப்பட்டால் 1 மாதமாக நடக்கும் இந்த போரில் ஈரானுக்கு ஒரு முக்கிய இழப்பாக இருக்கும். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதற்கு சூத்திரதாரியாக இருந்தவர் தளபதி டங்ஸ்ரி. அதன் கட்டுப்பாட்டையும் கையில் வைத்திருந்தவர். அமெரிக்க, இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் குறிவைத்த ஈரானின் முக்கிய பிரமுகர்களில் இதுவரை தப்பி பிழைத்தவர்களில் டங்ஸ்ரியும் ஒருவர். 2018 முதல் கடற்படை தளபதி பொறுப்பு வகித்த அனுபவமிக்க தளபதியாக இருந்திருக்கிறார். ஈரான் போர் மற்றும் 1980 அமெரிக்காவுடன் நடந்த போரில் பணியாற்றியவர். ஈரான் கடற்படை தளபதி டங்ஸ்ரி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உறுதிப்படுத்தினார். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் வகையில் கண்ணி வெடிகளை பதித்து பயங்கரவாத நடவடிக்கைக்கு நேரடி பொறுப்பானவர் அவர்தான் என தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்படை தளபதியை கொன்றது அமெரிக்காவுக்கான ஒரு முக்கிய முன்னேற்றமாக இருக்கும். ஏனென்றால் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க உதவுவதில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் பங்கை இது பிரதிபலிக்கிறது என இஸ்ரேலிய அமைச்சர் காட்ஸ் கூறியிருக்கிறார். உச்ச தலைவராக இருக்கும்படி ஈரான் கேட்டது, நான் மறுத்தேன். அதிர வைத்த அதிபர் டிரம்ப். ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகளுக்கும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போர் தொடங்கியது. இந்த போரின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதனால் கடும் கோபமடைந்த ஈரான் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி வைத்து அந்த வழியாக செல்லும் அமெரிக்க நட்பு நாடுகளின் சரக்கு கப்பல்களையும் ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. இதற்கிடையே ஈரான், அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர தயார் என அதிபர் டிரம்ப் கூறினார். ஆனால் அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்து வந்தது. போரில் அமெரிக்கா தோற்றுவிட்டது என்பதையே டிரம்பின் பேச்சு காட்டுகிறது. போர் தொடரும் எனவும் ஈரான் கூறியது. இந்த நிலையில் ஈரான் என்னை உச்ச தலைவராக்க விரும்பியது, ஆனால் நான் தான் அதை மறுத்துவிட்டேன் என கூறி ஈரான் மட்டுமின்றி அமெரிக்காவையும் அதிர வைத்திருக்கிறார் அதிபர் டிரம்ப். இது குறித்து அதிபர் டிரம்ப் கூறியதாவது: அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஈரானின் அச்சுறுத்தலுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்போம். உடன்பாட்டை எட்ட ஈரான் விருப்பம் கொண்டுள்ளது. ஆனால் அதை வெளிப்படையாக கூற அவர்கள் அஞ்சுகிறார்கள். தங்கள் சொந்த மக்களால் தாக்கப்படுவோம் என்ற பயம் அவர்களுக்கு உள்ளது. இதனால் ஈரான் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது. கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக நான் வர வேண்டும் என்ற யோசனையை ஈரான் முன்வைத்தது. ஆனால் அதை நான் நிராகரித்து விட்டேன் என்று டிரம்ப் கூறினார். ஈரானுடன் சமரச பேச்சு நடந்து வருவதாக டிரம்ப் திரும்ப திரும்ப சொன்னாலும் ஈரான் மறுத்து வருகிறது. நாங்கள் பேச்சு நடத்தவில்லை. இஸ்ரேல், அமெரிக்க தாக்குதல்களால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். மீண்டும் சண்டையை தொடங்க மாட்டோம் என இஸ்ரேல், அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதுவரை சமரசம் இல்லை, போர் தொடரும் என ஈரான் கூறுகிறது. ஏறிய வேகத்தில் இறங்கிய தங்கம் விலை. மேற்காசிய போர் காரணமாக 2 வாரங்களாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மீதான முதலீடு அதிகரித்து வந்தது. இதனால் தங்கம் விலை குறைய தொடங்கியது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்ததால் மீண்டும் தங்கம் மீது முதலீடுகள் செய்வதால் நேற்று முதல் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை பவுனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,09,360 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் விலை 13,670 ரூபாயாக இருந்தது. மாலையில் 1 பவுனுக்கு மேலும் 2,560 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாலையில் 1 பவுனுக்கு மேலும் 2,560 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 13,350 ரூபாய். வெள்ளி விலை மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.